வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். முதல் தலைப்பா ரஜினியின் பிரம்மாஸ்திரம் பழிக்குமா அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. ரஜினி ரசிகர்கள் சந்திப்புல நிகழ்த்தின அந்த பேச்சு நடந்து 3வது நாள் ஆனாலும் அந்த பேச்சு இன்னமும் ஒரு மையப்பொருளான ஒரு விவாதமாகவே இருந்துகிட்டு வருது. இந்த நிகழ்வில் இந்த மாதிரி ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கு. திரு பத்ரி சேஷாத்ரி, ரஜினியினுடைய இந்த பேச்சு ஒரு அரசியல் அடித்தளமா இல்லை ஒரு ஆழம் பார்க்கும் நிகழ்வா எப்படி பார்க்கலாம்? நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு, இந்த மாதிரியாக பேச்சுகளுக்கோ இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தரதே சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியலுக்கு வரலாம். ஆனால் இந்த புலி வருதுன்ட்டு சும்மா அப்படி படம் காட்டிக்கொண்டே இருப்பதை வைத்து இவ்வளவு தூரம் ஒரு உரையாடல் வேண்டுமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அவர் வரட்டும். இல்லை, ரஜினிங்கிறவர் ஒரு தவிர்க்க முடியாத நபர். திரைத்துறையில் அவருடைய வாய்ஸ் தமிழக அரசியலும் எதிரொலித்த அந்த நிகழ்வுகள்லாம் கூட இருக்கு இல்லையா? இன்னைக்கும் அவர் அரசியலுக்கு வராரா இல்லையாங்கிற அந்த பொருள் இருந்துகிட்டே இருக்குல்ல, அதனால அவர் பேச்சு முக்கியத்துவம் பெறுது இல்லை. அந்த பேச்சு ஏன் இருக்கணுங்கிற கேள்வி கேட்குறேன். அந்த ஒரு நேரத்தில் அவர் நேரடியாக அரசியலில் ஒரு குரல் கொடுத்தார், அதனால் அது முக்கியத்துவம் பெறுது. இன்றைக்கு அந்த ஒன்றையே காரணம் காட்டி இதோ வந்துடுவார், வந்தால் என்னத்தை பண்ணிடுவார். அப்போ கூட அவர் என்ன பண்ணார், 2 ஃபார்மேஷன் இருந்தப்போ இது வேண்டாம் இதற்கு போங்கள்னு சொன்னாரே தவிர அவர் புதிதாக எதையாவது உருவாக்கினாரா? அப்பொழுது இல்லை. இப்போ என்னத்துக்காக இதை பற்றி நம்ம பேசணும்? இவர் என்ன கொள்கை இவர்கிட்ட இருக்குது, இவர் என்ன மாதிரியான பொருளாதார கண்ணோட்டம் இவர்கிட்ட இருக்குது, என்ன மாதிரியான சமூக கண்ணோட்டம் இருக்குது, இன்றைக்கு இந்த சமுதாயத்தை பாதித்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி இவருடைய கருத்து என்ன, ஒன்றும் தெரியாது. அவர் மக்கள்கிட்ட பேசவே இல்லை. அவர் தன்னுடைய ஒரு 600 ரசிகர்களோட உட்காந்து படம் எடுத்துக்கிட்டு அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக ஏதோ பேசுகிறாரு. நாம தான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறோம். நான் இதற்கு மேலே எனக்கு இதில் கருத்தே கிடையாது. சரி, அரசியல்ல எதிர்ப்பு மூலதனம் சொல்றாரு, நான் பச்சை தமிழன் சொல்றாரு, போர் வரும் பொறுமையா இருங்க அப்ப பாத்துக்கலான்றாரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் அவர் இதுவரைக்கும் பயன்படுத்தினது இல்லை, அதனால முக்கியத்துவம் பெறுது. இப்ப அவருக்கு கொஞ்சம் தைரியம் அதிகமா வந்திருக்கு. அது அவரை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை தான் நமக்கு தருது. ஏன் இந்த மாதிரியான பேச்சுகள் 1.5 ஆண்டுக்கு முன்னாடி, 1 ஆண்டுக்கு முன்னாடி இல்லை? எங்கேருந்து போர் வருது? போர்னா என்ன அர்த்தம்? இது போரா இப்ப நடக்க போறது? அரசியல் போட்டிங்கிறது போரா? முதல்ல நீங்க உங்களுடைய அரசியல் கொள்கை அப்படிங்கிறத பற்றி பேசுங்க. அதை வச்சு நம்ம ஒரு டிபேட், நிச்சயமாக ஒரு பெரிய விவாதத்தை நடத்தலாம். இல்லை, கொள்கை இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்களாங்கிறது ஒரு விவாதம். நம்ம அதை பேசுவோம். முதற்கட்ட கருத்து திரு குமரேசன். அதாவது யாரிடமிருந்து இப்படிப்பட்ட கருத்துகள் வந்தாலும் நாம் கூர்ந்து கவனிக்கத்தான் வேண்டும். கூர்ந்து கவனிக்கப்படுகிற ஒரு நபர் அவர் இப்படி ஒன்றை சொல்லுகிற போது அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கவலை ஊடகங்களுக்கும் வரும், மக்களுக்கும் வரும், அரசியல் இயக்கங்களுக்கு வரும். எனவே அது குறித்து வாதிக்கவே வேண்டாம் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் என்னென்னா, இப்போ 44 ஆண்டுகளாக நான் தமிழ்நாடு தான் என்னை வளர்த்தது அப்படின்னு அந்த கடைசியாக அவருடைய உரை, அதில் குறைஞ்சது ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாவது அவர் இந்த அரசியலுக்கு வருவார் வரமாட்டாருங்கிற அந்த கண்ணாமூச்சி நடந்துக்கிட்டே வருகிறது. அதிலிருந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் இந்த 3 நாள் கூட்டத்தில், இந்த ரசிகர்களை சந்தித்த இந்த சமீபத்திய கூட்டத்தில் அவர் அதே அப்படி ஒரு எதிர்பார்ப்பை தக்க வைப்பதுங்கிற அது மட்டும்தான் தொடர்கிறது. அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்த அவருடைய ரசிகர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள், பத்திரிகைகளை கற்று எழுதக்கூடியவர்கள், இவர்கள் தான் அதுக்கு பதவுரை பொழிப்புரை எழுதி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கிட்ட அப்படி ஒன்றும் திட்டவட்டமாக இது வரல. சில சொற்களை இப்ப நீங்க அவர் சில சொற்களை போட்டாரு வரலனாலும் அதை ஒரு நெருங்கி வர்றாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. சொல்ல வரேன், அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் இதுவரைக்கும் அவர் பயன்படுத்தினது இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி சொன்னது போல இன்றைக்கு இந்த சொற்களை கூட பயன்படுத்த முடியுங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த சூழல்களில் இந்த சொன்ன நேற்று பேசின அதே வார்த்தையில் தான் இன்றைக்கி அவர் பேசணுங்கிற அவசியமே இல்லையே. ஏன்னா
திட்டமிட்டு பேசியிருந்தால் அது வேறு. என்ன எக்ஸ்ட்ரம்போரா அந்த இடத்துல வந்து அந்த ரசிகர்களுடைய உணர்வு, ஏன்னா அந்த ரசிகர்கள் மத்தியில் தொடர்ச்சியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் வந்து ரசிகர் மன்றங்களுடைய மனநிலை குறித்த ஒரு ஆய்வு கட்டுரை எழுதும் போது ரஜினி ரசிகர் மன்ற தலைவர்களையும் சந்தித்து தான் அந்த கட்டுரை எழுதினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம், தலைவர் எப்போ சொன்னாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் தயாராக, அவங்களோட லெட்ஜர்லாம் காமிச்சாங்க, எப்படிலாம் நாங்கள் கணக்கெல்லாம் பதிவு பண்ணி தயாராக இருக்கிறோன்ட்டு ஒரு அரசியல் இயக்கமாக மாறுவதற்கு. ஆனால் இவர்கிட்டருந்து அப்படிப்பட்ட திட்டவட்டமான அறிவிப்பு என்று எதுவும் வராமல், நண்பர் சொன்னதே போல் ஒவ்வொரு தேர்தல் வருகிற போது சில விதமான சமிக்கைகள் வேணால் இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் என்பது போல சமிக்கைகள் வரும். இப்போ பிரதமர் மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருகிற போது இவரை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறது இருக்குல்ல, அதில் கூட ஒரு நுட்பமான ஒரு சமிக்கை இருக்கிறது. அதனால் ஒரு தெளிவாக திட்டவட்டமாக எதுவுமே சொல்லாமல் பிரச்சனைகள் பற்றி மட்டுமல்ல, தான் அரசியலுக்கு வரப்போவது குறித்த ஒரு தெளிவான அறிவிப்பு கூட அவர்கிட்ட வரலைங்கிறது தான். நான் வந்து இப்போ இது குறித்து ஒரு கருத்தை நான் பதிவு செஞ்சேன். இன்றைய நிலைமையில் அவருடைய சந்தை பலம் இருக்கு பாருங்க, அவருடைய படங்களுக்கான விலை, அதற்கான எத்தனை அவர் படம் வந்தாச்சுனாக்கா அத்தனை திரையரங்களும் அவர் படம் தாங்கிறதான நிலைமை. அப்படிப்பட்ட அந்த சந்தை சக்தியில் பெரிய அளவுக்கு எந்த மாற்றம் வராத வரைக்கும் அவர் அவ்வளோ எளிதில் இந்த முடிவை எடுத்து விடுவார்னு தெரியல. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி அரசியலில் வெற்றிடம் என்று சொல்கிறார்கள். நான் வெற்றிடம் நாங்கிறதில்ல, வெற்றிடம் ஒன்றுமே கிடையாதுங்கிறதான் அறிவியல். எப்படிப்பட்ட சக்திகள் இருக்கின்றனங்கிறதுல தான் பிரச்சனை. அப்போ அந்த நிலைமையை பயன்படுத்தலாம் என்று சில சமிக்கைகள் அவருக்கு கூட வரலாம். அவர் பொதுவாக கடவுள்கிட்ட வந்து சமிக்கை வரணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு வர வேண்டிய சமிக்கை வேறு இடத்துல இருந்துங்கிறதான் நான் பார்க்குறேன். வெற்றிடம்ங்கிறது இல்லை அவர் மேலே, ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கு உண்டான ஒரு பேச்சாக தான் இதை பார்க்கலாம். எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரியல எனக்கு. நிச்சயமாக சென்ற நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது அதுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலையோ எல்லாருக்குமே வந்து இவருடைய ஆதரவு கிடைத்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது ஒரு வாக்காக இருந்தாலும் சரி, 1000 வாக்காக இருந்தாலும் சரின்னு எதிர்பார்ப்புகள் கட்சிகள்கிட்ட பொதுவாக இருந்திருக்கும். ஆனால் இவர் வந்து ஒரு சர்வரோக நிவாரணி, இவர் வந்தால் இந்த நாட்டை பீடித்திருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் இவர் தீர்த்து விடுவார் அப்படிங்கிற மாதிரியான எந்த கருத்தும் பொதுமக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக அதிகம் அரசியல் பற்றிய ஒரு ஆழமான புரிதல் இல்லாத மக்கள் கூட இவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தெருவில் பொதுவாக பேசுவதை பார்த்துருக்கோம். அது எங்கேருந்து வரும்னா, அவருடைய சில கொள்கை சார்ந்த கருத்துக்களாக இருக்கலாம், அல்லது சினிமாவில் வந்து நடித்திருக்கக்கூடிய ஒரு பிம்பமாக இருக்கலாம். இது எம்ஜிஆர் கட்டாயமாக இருந்தது. ஒரு ஏழை பங்காளனாகவே சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சினிமா தான் வாழ்க்கை அப்படின்னு நினைத்திருக்கக்கூடிய பல்வேறு பேர் வந்து அதே மாதிரி அவர் எப்படி சினிமாவில் வந்து கெட்டவர்களை சாட்டையால் அடித்து நல்வழிப்படுத்தி ஏழைகளுக்கு பணத்தை வாரி இறைத்து அந்த மாதிரியாக அவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் அதையே செய்து விடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நிறைய மக்கள்கிட்ட இருந்தது. கடைசி வரைக்கும் அது மாறவே இல்லை. ஆனால் இன்றைக்கு கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக தமிழக அரசியலை கவனித்து வந்திருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் சும்மா புருடா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியும். இப்போ அதே மாதிரி இவரும் வந்து அப்படியே அப்புறம் இன்னொரு விஜயகாந்த் போன்ற ஒருவரெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தாலும் அவங்களாம் ஆட்சிக்கு வந்து இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. அரசியல்ங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். காம்ப்ளெக்ஸான விஷயம்னாலும் இப்போ இந்த வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்குண்டான ஒரு வாய்ப்பா இதை ரஜினி பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு அவர் பார்க்கலாம். அவர் மட்டும் இல்ல அவருக்கு சில சமிக்கைகள் வருதுன்னு கூட திரு குமரேசன், அது வேற விஷயம். இப்போ வந்து நீங்க நேரடியாக பேசுவதாக என்றால் பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்த் என்பவரை அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ஆதரவு நிச்சயமாக இருக்கு என்பதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பார்ப்பார்களா, அவரை முகமாக வைத்து தங்களுடைய கட்சியை இங்கே தமிழகத்தில் வந்து பெரிதுபடுத்த பார்ப்பார்களா, இல்லை அவருடைய ஆதரவு மட்டும் வேணும், தங்களுக்கான தலைவர்கள் தான் வந்து இங்கே மேலே வரணும், இவர் வந்து ஒரு பேட்ரன் செயின்ட் மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் இருந்து ஆசி கூறி தன்னுடைய ரசிகர்களை வந்து அப்படியே இந்த கட்சிக்கு வாக்களிக்க செய்வார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா, இதெல்லாம் தெரியல. ரஜினின்ற ஒரு பிம்பத்தை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா முன்னுக்கு வரணும்னு அதை வேணா டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர
ரஜினி என்பவர் நேரடியாக அரசியல்ல எதையாவது மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னு நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் மாட்டார் அப்படின்னு சொல்லிடுவேன். திரு குமரேசன், மறுபடியும் பிம்ப அரசியலுக்குள்ள தமிழகம் உள்ள போதா? பிம்ப அரசியலுக்கு தமிழகம் தயாராகுதா ரஜினின்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்துக்கு? பிம்ப அரசியலிருந்து அகில இந்திய அளவில் விடுபட்டுட்டோமா? பிம்பத்தை கட்டி தானங்க 2014 தேர்தலில் என்ன ஊடகங்களும் அதில் பங்களித்து சமூக ஊடகங்கள் பெரிய அளவுக்கு செய்திருக்கின்றன. பிம்பம் கட்டுவது என்பது எப்பவுமே நடந்து வந்திருக்கிறது. இல்ல, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாவே இருந்துகிட்டு இருக்கு. அதை உடைக்கணும்ன்ற ஒரு கருத்து இன்னைக்கு உருவான நேரத்துல மறுபடியும் பிம்ப அரசியலுக்குள்ள தமிழ்நாட்டில் பிம்ப அரசியலை உடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்கள் என்றால் ஒரு முற்போக்கான ஒரு கூட்டு தலைமை உருவாக வேண்டும், கொள்கை சார்ந்த அரசியல் வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்க விரும்புகிறார்கள். அது இப்பன்னு இல்லை, காலங்காலமாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம இங்கே சமூக சூழல்கள், மக்களுடைய மனநிலை, பல்வேறு அரசியல் கட்சிகள் அவ்வப்போது இருக்கின்ற நிலைப்பாடுகள் இவையெல்லாம் சேர்ந்து இந்த பிம்ப அரசியலை தான் தக்க வச்சுட்டு வந்துக்கிறத பார்க்குறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ அவர் சொல்லியிருக்கார் போர் தொடங்கட்டும் பார்த்து கொள்ளலாம், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறார். போர் என்பது ஒரு தேர்தல் மட்டும்தான் போரான்னு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஒன்று. அடுத்து இவர் கூட வேற மாதிரி கேட்டார், என்ன அரசியல் போராட்டம் என்பது போர்க்களமாகவா பார்ப்பதுன்னு கேட்டார். நான் அதையும் தாண்டி போர் ஏற்கனவே தொடங்கியாச்சுங்க. மக்கள் மீது எத்தனை விதமான தாக்குதல் வந்துகிட்டு இருக்கு, பொருளாதார தாக்குதல் வந்து கொண்டு இருக்கிறது. வேலையின்மை என்பது இன்னைக்கு பூதாகரமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அத்தனை நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்புகள் இல்லை என்று கதவடைக்கப்படுகின்ற காட்சிகள் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. மத்திய அரசினுடைய துறை வெளியிடுகின்ற செய்திகளிலேயே வேலை வாய்ப்பு எந்த அளவு சரிவடைந்திருக்குங்கிற தகவல் வந்து, இது ஒரு போர் இல்லையா? அப்படி மக்கள் எங்கே அதனால கொந்தளித்து விடுவார்கள் என்று அவர்கள் மீது மதவெறி கருத்துக்கள் பூத்தப்படுகின்றனவே, அதன் மூலமாக அவருடைய ஆவேசம் திசை திருப்பப்படுகிறது. அது ஒரு போர் இல்லையா? மக்களுடைய எத்தனையோ கருத்து அறியும் உரிமைகள், கருத்து வெளிப்பாட்டு உரிமை என்பது என்னுடைய உரிமை, அந்த நான் என்ன கருத்து சொன்னேங்கிறத தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய உரிமை, அந்த உரிமை தாக்கப்படுதே, அது ஒரு போர் இல்லையா? இப்படிப்பட்ட போர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதை நான் சாதிய ஆணவ கொலைகள் என்பது ஒரு போர் இல்லையா? மக்களை சாதி பிடிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது. அது குறித்து இவரெல்லாம் என்ன கருத்து சொல்லுகிறார்? அந்த போரின் போது யார் பக்கம் நின்னார்? அப்படி ஒரு போர் ஏற்கனவே தொடங்கியாச்சு. அப்போ அதெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்துல நிக்கணும்ல. எல்லாத்துக்கும் கருத்து கொள்கை இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அரசியலுக்கு வராங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. திரு பத்ரி, நீங்க தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்க அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, அவர் எதன் அடிப்படையில அரசியலுக்கு வர ஆசைப்படுறாரு அப்படின்னு. இப்போ இன்னைக்கு கொள்கை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கருத்து சொல்றவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்கன்னா இன்னைக்கு எல்லா கட்சி தொடங்கினவங்களும் அப்படிதான் இருக்காங்களா? இன்னைக்கு பாரம்பரியமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க கூட கொள்கை வழியில தான் அந்த கட்சி நடத்துறாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு இல்லையா? இல்லை, நம்ம என்ன எதிர்பார்க்கணும் கொள்கை சார்ந்து? கொள்கைன்னா நீங்கள் ஒரு 100 பாயிண்ட் அஜெண்டா வச்சுக்கிட்டுன்னு கூட இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தாவது இருக்கும், நம்ம கேட்டாலாவது அந்த கருத்து வெளிப்படும். அந்த மாதிரியாக ரொம்ப சாதாரணமான சில விஷயத்தை எடுத்துப்போம். இன்னைக்கு தனியார் தொழில்கள் ஊக்குவிக்கப்படணுமா அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கணுமா அப்படின்னா எனக்கு அதில் ஒரு கருத்து இருக்குது, குமரேசனுக்கு வேற ஒரு கருத்து இருக்குது. அட்லீஸ்ட் இதையாவது சொல்லணும் இல்லையா? மழுப்பலாக இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம், இது இல்லாமல் போனால் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றது கருத்து கிடையாது இல்லையா? இப்போ நீங்கள் இப்போ ஆணவ கொலைகள் பற்றி குமரேசன் சொன்னார் இல்லையா? இப்போ அது கண்டிக்கப்படணுமா இல்லை அது அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கா, அதனால அதை அப்பப்போ நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லணுமா? இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது நமக்கென்ற ஒரு கருத்து இருக்கணும். அப்போ நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இன்றைக்கு அனைத்து கட்சிகளும், இன்றைக்கு அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் சில விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கும் பொழுதே அவர்கள் ஒரு விதத்தில் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு உள்ளூர அந்த கட்சி என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவு இருக்கு. ஒருவேளை அவர் அரசியலுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை முழுமையா சொல்லலாம், இப்ப நம்ம சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு அவர் நினைச்சிருக்கலாம், அவர் நினைக்கலாம். ஆனா இப்ப என்னுடைய கருத்து நீங்க கேட்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் அதாவது நான் முதல்ல எனக்கு ஆட்சியை கொடுத்துருங்க, அப்புறம் முதல்ல கட்சி பிறகு இப்ப நான் எதுவும் சொல்லலை, நான் முதல்ல ஆட்சிக்கு வந்துடுறேன், அதன் பிறகு என்னோட கருத்து தெரிவிக்கிறேன் அப்படின்னா நான் எதன் அடிப்படையில் நான் ஒருவருக்கு வாக்களிப்பது? அப்ப எனக்கு அனைத்தும் தெரிந்தால்தான் நான் அவருடைய அரசியலையே நான் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு இவருடைய அரசியல் சம்பந்தமான எல்லா ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவை பொருளற்றவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது போர் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லுகிற போது அது போர்க்களத்தில் அப்படிலாம் இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா அப்பெல்லாம் முன் தயாரிப்பே இல்லாமல் திடீர்னு போர்க்களத்தில் போய் நான் பார்த்துக்கின்னு வீர வசனம் பேசினா அவங்களுக்கு பாதிப்பு வருதோ இல்லையோ, அவரை நம்பிய மக்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்.
ஏன்னா மக்கள் கைவிடப்படுவாங்க. திரும்ப திரும்ப மன்னர் ஆட்சி காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது தொடரணுமா? கருத்து சொன்னால்தான் அரசியலுக்கு வர வேணுமான்னு கேட்குறீங்க. கருத்து இல்லாத ஒரு அரசியலுக்கு வரலாம்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு மாற்று ஏற்கனவே இருக்கிற எல்லாருக்குமே கருத்து இருக்கா? இல்ல இருக்கிறவங்களும் அந்த கொள்கை சார்ந்துதான் நடக்கிறாங்களா அப்படிங்கறத அதுதான் கொள்கை. ஒவ்வொரு பிரச்சனையிலும் தங்களுடைய நிலைப்பாடு இது, இதற்கு ஆதரவாக மக்களே திரளுங்கள் என்று சொல்லுகிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கமுக்கமாக இருந்துட்டு கருத்தே சொல்லாமல் சில புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி சில நடவடிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிற அரசியல் இயக்கங்களும் இருக்குன்னு அதை நான் மறுக்கலை. ஆனால் அவர்களுக்கு மாற்றாக நீங்கள் சொன்னீங்க வெற்றிடம் சொன்னீங்கன்னா அதுக்கு வேற ஒரு கருத்து சொன்னேன். இல்லை நாங்கள் வேற ஒரு இடம் வரணும், வேற ஒரு தலைமை வரணும்னு எதிர்பார்க்குற மக்கள்கிட்ட அந்த தலைப்பு இருக்கு. மக்கள் இன்னைக்கு பொதுவாக குறை சொல்லிட்டு இருந்தோம், அவங்க எந்த போராட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, புதுப்பாக இளைஞர்கள் வரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் வர தயாருங்கிறத அடுத்தடுத்து காமிச்சிட்டாங்க. அப்போ அவங்களும் அந்த அதை சரியான ஒரு திசைக்கு கொண்டு செல்வதற்கு என் தலைமையில் திரளுங்கள்னு சொல்லி என் சேட்டையின் கீழ் அணிதிரளுங்கன்னு சொல்லி அறைகள் விடுவதல்ல. இப்படி ஒரு நல்ல இலக்குக்காக வாருங்கள் என்று சொல்வதற்கு அரசியல் இலக்குகள் வேணும் தான். அப்போ நான் என்ன சொல்லி இவரை போன்றவர் வரட்டும். அப்படி அன்பர் சொன்னது போல எல்லாருக்கும் இங்கே அரசியல் இயக்கம் தொடங்குவதற்கான உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை பயன்படுத்தட்டும். ஆனால் மக்கள் பக்கம் நில்லுங்க. மக்களுக்காக நிற்கிறவங்க இருக்காங்க, மக்களுக்காக போராடுறவங்க இருக்காங்கல்ல, அதன் பக்கம் வாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அறிவிப்பே வரல. மாறாக என்ன வருது? இப்போ பிரச்சனைகள் பற்றி நான் சொன்னேன், அவரும் சொன்னார். ஏன்னா எனக்கு குடிக்காதீங்க, இது சிகரெட் பிடிக்க, இது ஒரு அறிவுரை. ஒரு பெரிய திரட்டி வரும் ஒரு அரசியல் கருத்து சொல்லுகிற போது ஏன் இனிமேல் சாதி வெறி பிடிச்சி அலையாதீங்க அப்படி சொல்ல வேண்டியதானே? மூட நம்பிக்கையில் போய் மூழ்கி போகாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா அந்த மேடைக்கு பின்ன அதில் கூட ஒரு சமிக்கை இருக்கிறது, ஒரு தாமரையும் அதில் ஒரு சின் முத்திரையும். அது என்ன? அவர் சொந்த நம்பிக்கை என்பது வேறுங்க. ஆனால் எனக்கு நிச்சயமாக எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. நான் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற மதம் சார்ந்த அரசியல் இருக்கு பாருங்க, மதவெறியை சார்ந்த அரசியல், அதுக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு அடையாளம். அந்த கவலை பத்ரி சொல்கிற அந்த விமர்சனம் எங்கேருந்து வருகிறது என்றால், பிஜேபி ஒரு பக்கம் தன்னுடைய மதம் வரி சார்ந்த அந்த அரசியலை கட்டமைச்சிட்டு இருக்கிற போது இந்த தமிழ்நாட்டில் அவர் நேரடியாக செல்வாக்கு பெறுகிறார்களோ இல்லையோ, ஆனால் இவர் இப்படிப்பட்ட முத்திரையெல்லாம் காமிச்சிட்டு வருகிற போது இது ஏதோ ஒரு வகையில் அதுக்கு பயன்படுங்கிற மாதிரியான கணக்கு அங்கே வருவாங்க. அவருக்கு கருத்து கொள்கை இருக்கிறத தாண்டி எல்லா கருத்து கொள்கை வச்சிருக்கிற கட்சியும் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். சரி, அதை தாண்டி நம்ம பேச வேண்டியிருக்கு. திரு பத்ரி, இன்னைக்கு திரைத்துறையிலிருந்து யார் வேணாலும் வரலாம், அதற்குண்டான உரிமை இருக்கு. மக்கள் தான் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க, அந்த நிலை இருக்கு. ஆனா குறிப்பா திரை உலகிலிருந்து அரசியலுக்கு வரவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. மற்ற துறைகள்ல இருந்து அரசியலுக்கு வருபவர்களை காட்டிலும் திரைத்துறையிலிருந்து வந்தா என்ன, சினிமால இருந்தானே வர்றான், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதற்கு காரணம் அந்த திரைத்துறையிலிருந்து திரைத்துறையில் இருப்பதனாலேயே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு இல்லையா? அவர்கள் தான் மிக அதிகமான அளவுக்கு மக்களை வேறு காரணங்களுக்காக போய் சேர்ந்திருக்காங்க. ஓகே, திரைத்துறையில் இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டில் இருந்தாலும் சரி, உங்களை பற்றி உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடுது. அது வேற ஒரு காரணத்துக்காக, உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூக்காக உங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு ரீச் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்படியே அரசியலாக கன்வெர்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிதான் திரைத்துறையை சேர்ந்த பலர் அதை நினைச்சிருக்காங்க. சில இடங்களில் அது உண்மையிலே நடந்திருக்கு. அது எம்ஜிஆர், ஜெயலலிதா மட்டுமில்லை, என்டிஆர், வேற இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பார்க்கிறோம். பல சினிமா துறையை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏ, எம்பியாக நாடு முழுக்க ஆயிருக்காங்க. பல்வேறு கட்சிகள் ஆயிருக்காங்க. பாரதிய ஜனதாவில், காங்கிரஸ்ல, இங்க எல்லாமே நடந்திருக்கு இதெல்லாம். அப்ப அதிலிருந்து அவங்க என்ன தாண்டி போயிடுறாங்க அப்படின்னா, அப்ப இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். அது அப்படி நினைத்து கொண்டு யாரும் சினிமாக்குள்ள இறங்கல. சினிமாவில் இறங்குவது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக அல்லது ஒரு இயக்குனராகலாம் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான். ஆனால் அங்கே ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டம் தங்களை பின்பற்றுதுன்னு பார்த்த உடனே அது அப்படியே வாக்காக மாறிடும் அப்படின்ட்டு ஒரு அரசியல் சார்ந்த, அதாவது சமூகம், பொருளாதாரம் போன்றவை சார்ந்த, வெளியுறவு, இது மாதிரியான விஷயங்களை பற்றிய எந்த கருத்தை பற்றியுமே கவலைப்படாம, பெரும்பாலும் அவர்களுடைய கல்விங்கிறதுல வேற நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா அவர்கள் தங்களுடைய நேரம் முழுவதையுமே சினிமா சார்ந்து செலவு பண்றதுனால அவர்கள் படிக்கிறார்களா, அவர்களுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக இப்ப தமிழ்நாட்டில் கல்வியை பற்றி ஏதாவது இந்த பலத்தை எதிர்ப்பு குறிப்பா அரசியல்வாதிகள்ட்ட இருந்து வர்றதுக்கு இது மட்டும் தான் காரணமா இருக்குமா? இல்ல, அரசியல்வாதிகளுக்கு ஏற்கனவே அரசியல் இருப்பவர்களுக்கு இவர் மேல இருக்க கோபம் என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு கட்டி உருவாக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை
இப்படி சும்மா வந்து ஒரு 20-30 படத்துல நடிச்சு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே கலைச்சிட முடியுமே இவங்களாலங்கிற ஒரு உள்ளூர பயம், அது வந்து ஒரு போட்டி பொறாமை பயம். நான் பார்க்கிறது வந்து இந்த எதிர்ப்பு அறிவுஜீவிகள்ட்ட இருந்து வருது. இந்த மாதிரி வந்து இவர்கள் வந்து ஒண்ணுமே கட்டமைக்காம ஒரு அடித்தளம் ஒன்றுமே உருவாக்காம அப்படியே டிரான்ஸ்பர் அப்படிங்கிற முறையில போறாங்க இல்லையா, இங்க இருக்கிற செல்வாக்கை இங்க டிரான்ஸ்பர் பண்ணுவதுன்னு, அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்ப்பாக தான் நீங்க பார்க்கணும். திரு குமரேசன், இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? அதான் முக்கியமாக தான் அவருடைய நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தவில்லைங்கிறது தான். இப்போ நான் கண்டிப்பா வருவேங்கிற மாதிரி அவருடைய நிலைப்பாடு இல்ல, திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடியவங்க சினிமால இருந்து தானே வர்றாங்க அப்படின்ற ஒரு ஏளன பரவி இருக்குல்ல. அது பொது சில பேர்கிட்ட தான் இருக்கு. ஆனால் எல்லாருமே அப்படிலாம் திரைத்துறை இப்போ நடிகர்களை நாடாள விட மாட்டோம்னு கூட தான் வசனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை, எந்த துறையை சேர்ந்தவர்களும் அரசியலுக்கு வரணும். இன்னும் சொல்ல போனால் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மக்களிடம் தங்களுக்கு செல்வாக்கு இருக்கு என்பதனாலேயே கூடுதலாக சமூக பிரச்சனைகள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு பாரம்பரியமே உண்டு. நாடக கலைஞர்கள் விடுதலை போராட்ட காலத்தில் அரசியல் பேசி தானங்க விடுதலை உணர்வை வளர்த்தாங்க. அப்படி பாரம்பரியம் இருக்குல்ல. ஆனால் என்ன பிரச்சனைனா இவர் கருத்து சொல்லங்கிற பற்றி நான் சொன்னேன். இப்போ மற்ற பிரச்சனைகளை பற்றி கூட விடுங்க, அகில இந்திய பிரச்சனைகள் வந்திருக்கிறது, தமிழக பிரச்சனைகள், அதெல்லாம் கருத்து என்ன சொன்னாங்க. அவர் துறை சார்ந்த பிரச்சனைகள் எத்தனையோ வந்திருக்குல்ல. ஒரு திரைப்பட நடிகர், ஒரு அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு கருத்து சொல்றார், இங்க வந்து கருத்து சொல்றதுக்கே இடம் இல்லைங்க, உடனே தாக்குறாங்கன்னு சொல்லி தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தாரு, கவலையை வெளிப்படுத்தாரு. நீ பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்றான், ஏன்னா அவர் பேருக்கு பின்னாடி கான் ஒரு வார்த்தை இருக்கு. ஏன்னா அப்ப இவர் வரணும்ல, இல்ல கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்துக்காக வந்து நிக்க. தமிழ்நாட்டிலே எத்தனை கருத்து, ஒரு பாடகர் தெருவில் நின்று பாடுறவர் வந்து அரசாங்கத்தை விமர்சித்து ஒரு பாட்டு பாடுறார், அவர் மேல ஒரு அவதூறு வழக்கு பாய்கிறது, அது தேசத்துறவு வழக்காக மாற்றப்படுகிறது, வந்து நிக்கணும்ல ஒரு கலைஞருங்கிற முறையில. அதெல்லாம் அப்படியான ஒரு சித்தம் தான் சார்ந்த துறையில கூட எத்தனையோ பிரச்சனை வருகிற போது தனிப்பட்ட முறையில் வேணா சில உதவிகள் செய்திருப்பாரே தவிர ஒரு வெளிப்படையாக அதற்கு நான் எதிர்த்து நிற்கிறேன்னு ஒரு தனக்கான ஒரு அந்த பிம்பத்தை உருவாக்க தவறி இருக்கிறார். சரி, ரஜினி அரசியலுக்கு வராரா, வந்தா அவருடைய வெற்றி எப்படி இருக்கும் காலம் பதில் சொல்லும். தென் மாநிலங்களில் வளர்ச்சியடைய பாஜக முக்கிய கவனம் செலுத்தும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா பேசியிருக்கிறார். வரும் 2019ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு 95 நாள் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்தும் நோக்கில் அவர் யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். அப்போ சண்டிகரில் பேசும்போது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம் ஆகிய தென் மாநிலங்கள் மீதும் மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய மாநிலங்கள் மீதும் பாஜக தற்போது முக்கிய கவனம் செலுத்தும். திரு பத்ரி, இந்த பாரதிய ஜனதாவுடைய அந்த தேசிய தலைவருடைய அந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறது? தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளில் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தணும், அதற்கான அடித்தள கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல முயற்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நான் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும்தான் பார்க்குறேன். இந்த கட்சியுடைய தலைவர்களுடைய பல்வேறு கொள்கைகள் மேலெல்லாம் வெவ்வேறு விமர்சனங்கள்லாம் வைக்கலாம். ஆனால் கட்சி வளர்த்தல், அதற்கான வேலையில் ஈடுபடுதல் அப்படின்னு வேற எந்த கட்சியும் எதுவுமே செய்யற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, தென் மாநிலங்கள்ல ஒரு கூடுதல் கவனம் செலுத்துறாரு, அது காலூன்றுவது சாத்தியமா? அது அடுத்து நீங்க வந்து பலன் என்னங்கிறது வந்து அது பல விஷயங்களை பொறுத்தது. ஆனால் வேலை செய்வதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தென் மாநிலங்கள் மட்டும் இல்லை. ஆக்சுவலாக தென் மாநிலங்கள்னு தலைப்பு செய்தி கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. மேற்கு வங்கம், ஒடிசா, தமிழகம், கர்நாடகம். இதில் கர்நாடகத்தில் அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்காங்க, மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்குது. அவர்கள் இல்லாத இடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகம் அங்கே வந்துடுது, ஒடிசா வந்துடுது, அங்கே மிகப்பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. மேற்கு வங்கம் இன்னும் கொஞ்சம் காலமாகும். தமிழகம் கடினமான ஒரு இடம், கேரளம் ரொம்ப கடினமானது அவர்களுக்கு. கேரளம், தமிழகம், அதெல்லாம். ஆந்திராலையும் அவ்வளோ வலுவாலாம் இல்லை. ஆந்திரா, தெலுங்கானாவில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு மாநிலங்களை தேர்ந்தெடுத்து இங்கே ஏதாவது செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து வேலையில் ஈடுபடுவது அப்படிங்கிற மாதிரி நான் வேறு எந்த கட்சியுமே பார்க்கல. அந்த விதத்தில் அவர்களுடைய அந்த ஒரு ஆர்வம், அவர்கள் செயல்படும் தன்மை, அதெல்லாம் வந்து ரொம்ப உற்று நோக்க வேண்டியது. மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து இதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. செயல்பாடு உங்களுக்கு வெற்றியை தருமா? நிச்சயமாக பல இடங்களில் வெற்றி தந்துட்டு இருக்கு. கலா யதார்த்தம்ங்கிறது அதுதான். இல்ல, தென் மாநிலங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தி வேலை செய்யும் போது எந்த மாநிலமாக இருந்தாலுங்க அவங்க பல மாநிலங்களில் முதல் முறையாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இல்ல, தமிழ்நாடும் கேரளமும் வேறு மாதிரியான சிந்தனை ஓட்டத்தை கொண்டு மாநிலங்கள், அதனால இங்க வர முடியாது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து தவறு செய்யறாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து கொஞ்சம் தள்ளி விலகி நின்று பார்க்கும் பொழுது, நீங்க கூட இப்ப குறிப்பிட்டீங்க தமிழ்நாடும் கேரளமும் ரொம்ப கடினமான மாநிலங்கள் கஷ்டம்னு சொன்னேன். அதனால வந்து இது வந்து சாத்தியமே இல்லைன்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய தவறு செய்கிறார். சரி, திரு குமரேசன்,
தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா காலூன்றுவது சாத்தியமா இன்னைக்குள்ள சூழல்? அதாவது 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலையை சொல்லிக்கிட்டு இன்றைக்கு அவர்கள் வந்துவிட முடியாதுன்னு ஒரு கனவுல போய் மூழ்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான். முடியுமா முடியாதுங்கிறத விட, ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தில் அவரால் கால் ஊன்றி விட முடியாதுன்னு ஒரு மிதப்பில் போய் இயக்கங்கள் விழுந்து விடக்கூடாதுங்கிற கவலை எனக்கு இருக்கிறது. அப்படிலாம் இல்லை, எங்கே வேணாலும். உதாரணமாக அவர் சொன்னார், ஒரு நிச்சயமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படியெல்லாம் கட்சியை அமைப்பை கட்டி வளர்ப்பதுங்கிறதுல அவங்க ஒரு பெரிய முன்னுதாரணத்தை வகுத்துக்கிட்டு இருக்காங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதை அவங்களுடைய பெரிய வளர்ச்சி காட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த வழியிலங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த தென் மாநிலங்கள்ங்கிறது குறிப்பாக நம்ம ஏன் பேசப்பட வேண்டிய, தென் மாநிலங்கள் மட்டும் இல்லை, அவர் சொன்ன வேறு சில மாநிலங்கள் உட்பட இவையெல்லாம் பிஜேபியின் ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் இன்றைக்கு. அப்போ அப்படிப்பட்ட நிலைமை உருவாக்கணுங்கிற அந்த எண்ணத்தோட நாடு முழுக்க ஒரு மாநிலம் கூட பிஜேபி ஆட்சி இல்லாத மாநிலமாக இருக்கக்கூடாதுங்கிற கணக்கோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது. அது சரியா தவறா நாம் அப்புறம் வாதிக்கலாம். ஆனால் அவருடைய திட்டம் அதுதான். அப்படி வருகிற போது ஒரு கட்சி தன்னை, ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, இவர்களை போன்ற ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் மாநிலத்துக்கு மேலும் தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒரு மாநில கட்சியாக மட்டும் அந்த மாநில அளவில் மட்டும் செயல்படுற கட்சியோட நிலைப்பாடுங்கிறது வேற. இப்படி ஒரு அகில இந்திய கட்சி இப்படி வளர்த்துக்கொள்ளத்தான் முடியும். எந்த வழியை கடைபிடிக்க போகிறார்கள் அதுதான் என்னுடைய கவலை. வர முடியுமா முடியாதான்ட்டு நான் சோதனை சொல்லிட்டு இருக்க விரும்பல. வழியை கடைபிடிக்கிறாங்க போது இன்னொரு முக்கியமான விஷயம் திரு பத்ரி குறிப்பிட்டாரு. இந்த மாதிரியான செயல்பாடுகள் தீவிரத்தன்மையோடு அவர் இருக்கிறாரு. இப்ப காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னு பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறாங்க, இந்த மாதிரி யாத்திரை நடத்துறாங்க. ஆனா பாரதிய ஜனதாவை தவிர மற்ற கட்சிகள் ஏன் இதை செய்யல? அப்படி செய்யாத போது அவங்க தென் மாநிலங்களை காலூன்றுவது சாத்தியம் இல்லை நாம எப்படி சொல்ல முடியும்? அது எந்த வழியா கூட இருக்கட்டும், நீங்க சொல்றபடி மற்ற கட்சிகள் இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்யவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவருடைய வழிமுறைகள் வேற இருக்கலாம். எந்த ஒரு கட்சியும் தன்னை வளர்த்து, இப்போ மாநில அளவில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி எல்லா மாவட்டங்களும் தன்னை வளர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணத்தானே செய்யும். குறிப்பிட்டாரு பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா தான் இந்த மாதிரியான ஒரு தீவிரத்தன்மையோட இருக்கிறாரு. மற்ற கட்சிகள் அதை நம்ம பார்க்க முடியலன்னு சொல்றாரு. அது வெளிப்படையாக தெரிகிறது. மாநிலத்துக்கு மேலும் இந்த கட்சி இப்போ அண்மையில் கிடைத்திருக்கிற வெற்றி அது ஒரு பார்வையை தருகிறது. அதே எல்லா கட்சிகளும் அப்படிப்பட்ட முயற்சி இறங்கத்தான் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு வழிமுறை இருக்கிறது. வேணும்னா இப்போ பிஜேபி கடைபிடித்த வழிமுறைகளை இந்த கட்சி கடைபிடிக்குமாங்கிறதான் கேள்வி. ஏன்னா அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ உத்தரப்பிரதேசில் ஒரு வழிமுறையை கடைபிடிச்சாங்க, ஆனால் அது ஒரு இடதுசாரி இயக்கம் கண்டிப்பாக கடைபிடிக்காது. குஜராத்தில் ஒரு வழிமுறையை கடைபிடிச்சிருக்கிறாங்க, அது ஒரு ஜனநாயக இயக்கம், மதச்சார்பற்ற இயக்கம் கண்டிப்பாக அதெல்லாம் கடைபிடிக்காது. அப்படியான பல விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே தான் இவள் என்ன வழியை கடைபிடித்து எல்லா இந்த மாநிலங்கள் தங்களை கால் ஊன்ற விரும்புகிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதைத்தான் ஆழமாக முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்குள்ளே வர வேண்டியதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, நான் இது வேறு மாதிரி பார்க்குறேன். உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சியை உதாரணமாக எடுத்துப்போம். நான் இரண்டாவது மிகப்பெரிய கட்சின்னு எடுத்துக்கிட்டேன். அமித்ஷா பயணம் செய்த இந்த மாநிலங்களுடைய லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு கடைசியாக அந்த முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் அந்த இடத்துக்கு எப்போ போனாங்க, அங்கே என்ன பேசினாங்க, லட்சத்தீவுகளிலிருந்து ஆரம்பித்து அந்தமானிலிருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன இடம் விடாமல் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள். வேறு நீங்கள் எந்த கட்சியை வேணாலும் எடுத்துங்க, வெளியில் தெரியல அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. நான் இரண்டாவதாக இது மாதிரி ஓரளவுக்கு தீவிரமான முயற்சி எடுத்த கட்சியாக நான் ஆம் ஆத்மி கட்சியை மட்டும்தான் பார்க்குறேன். அவர்கள் இப்பொழுதும் திசை தடுமாறி எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து ஒரு செயலை அரசியல் தளத்தில் செய்யாமல் இருக்கும் கட்சிகளால் வளர்ச்சி அடைவது என்பது சாத்தியமில்லை. இதனால் வரைக்கும் பை டிஃபால்ட்னு இருந்துகிட்டு இருந்தாங்க பல கட்சிகள். நம்மளை விட்டா அவங்கள விட்டா நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம். நான் தமிழகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அரசியல் களத்தில் செயல்பாடு அப்படிங்கிறது அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு போராடுறது மட்டும் இல்லை. தொடர்ந்து தங்களுடைய கட்சிக்கு ஆட்களை திரட்டி அவர்களை தங்களை நோக்கி ஈர்த்து அவர்களுக்கு ஒரு பெரிய உந்துதல் கொடுத்து ஒரு கட்சியை கட்டமைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏதோ ஒரு ஐடியல் ஒன்று வேணும் உங்களுக்கு. அதை கையில் எடுத்துக்கிட்டு அதை நம்பக்கூடிய ஒரு பெரிய தொண்டர்களை உருவாக்கணும். அந்த மாதிரி பெரும்பாலான கட்சிகள் இன்றைக்கு அதை செய்யாமல் அப்படியே கீழ்நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3 வண்ணங்களில் சீருடைகள். இப்போ தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக பார்க்கும்போது தமிழக பள்ளி கல்வித்துறையில் மாற்றங்கள் குறித்தான அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு. திரு குமரேசன், முதல்ல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் ரேங்க் முறை கைவிடப்பட்டது. அப்புறம் 11ஆம் வகுப்பும் பொதுத் தேர்வு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு நிலை இருந்தது. இப்போ சீருடை மாற்றம்,
அப்புறம் வைஃபை வசதி, அப்புறம் நீட்டு, ஐஏஎஸ் தேர்வு பயிற்சி மையங்கள், இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. இந்த மாற்றங்கள் வரவேற்கத்தக்கது அப்படின்னு பெரும்பான்மையான கருத்துக்கள் இருந்தாலும் இது ஒரு மேம்போக்கான ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது சில அடிப்படையான பல மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. இன்னும் கல்விக்கான பல்வேறு கண்ணோட்டங்கள், இப்போ பாட முறைகளில் மாற்றங்கள் எல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். அரசு பள்ளிகள் இன்னும் பெரிய அளவுக்கு வலுப்படுத்தப்பட வேண்டிய மிக அடிப்படையான மாற்றமே கூட தேவைப்படும். இன்றைக்கும் தனியார் பள்ளிகளுடைய அந்த வர்த்தகம் என்பது தங்குதடையின்றி நடந்து கொண்டிருக்கிற போது அப்படிப்பட்ட மாற்றங்கள் நிறைய தேவைப்படுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் அந்த அடிப்படையான மாற்றங்கள் நகர்க்கிற வரைக்கும் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்ல முடியாது. இந்த மாற்றங்களும் தொடர்ந்து கல்வியாளர்களால் வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. இன்னும் உதாரணமாக தேர்வு எழுதுகிற மாணவர்களுடைய மன உளைச்சல் இருக்கு பாருங்க, அந்த மன அழுத்தம், அதிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எது வந்தாலும் வரவேற்பதற்கு இந்த கல்வியாளர்கள் தயாராக இருந்தார்கள், தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அதுதான், என் பொண்ணு எத்தனை மார்க் எடுத்திருக்கிறா, என் பையன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறான்னு சொல்றதுல ஒரு இடைக்கால பெருமை ஏற்படுத்தப்பட்டது பாருங்க. அது அவங்க இது ஏன் அப்படி விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. முதல் மாதத்துக்கு வந்து அதை பெருமைப்படுத்த வேண்டியதானே, முன்னால் கொஞ்சம் நிறுத்த வேண்டியதானேன்னு. அதல்ல, அது மாறாக எல்லாம் நம்ம அப்படிலாம் இல்லை, இந்த இப்படி முதலிடங்கள் வராதவர்கள் மற்ற பல துறைகளை சாதிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையை வளர்க்குறதா இருக்குல்ல. எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கையை வளர்ப்பதற்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக தேவை. அது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது தான். அதை இன்றைக்காவது கல்வித்துறை செய்ய தொடங்கி இருக்கிறது தமிழகத்தில்ங்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது தான். திரு பத்ரி, கல்வி பொறுத்த வரைக்கும், பள்ளிக்கல்வி உயர்கல்வி ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்பொழுதைக்கு வந்து நிறைய மாற்றங்கள் பள்ளிக்கல்வி சார்ந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அதன் பின்னாடி வந்து நிறைய சிந்தனை வந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியுது. வருத்தம் தரத்தக்கது வந்து உயர்கல்வி பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சமீபத்தில் நம்ம பார்க்கல. அது இன்னும் வசதியான நிலையிலலாம் இல்லை, மிக தாழ்ந்த நிலையில் தான் இருக்குது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் கேட்டவாறு இல்லை. இந்த சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். இப்போ சீருடை இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன அப்படிலாம் நம்ம கேட்கலாம். ஆனால் இது எதை காண்பிக்குதுன்னா, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கடந்த 10-15 ஆண்டுகளில் பள்ளிக்கல்வியில் வந்து பிரச்சனைகளாக இருக்குது. இவற்றை போக்குறதுக்கு வந்து நம்ம பல முயற்சிகள் எடுக்கணும். அதில் சிலது காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வீடு பிரச்சனையில் இருக்குது, உடஞ்சி விழுந்துரு போல் இருக்குது, இருந்தாலும் வந்து நீங்கள் மேலே ஒரு கோட் ஆஃப் பெயிண்ட் கொடுக்குறது எதுக்காகனா, நாங்கள் மாற்றத்தை நோக்கி எங்களுடைய முதலடியை எடுத்து வைத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை பலருக்கு தர வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பல்வேறு அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆகிட்டாங்க. அவங்க ஒரு காரியமும் செய்கிறது கிடையாது. இப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு சிக்னல் என்ன அனுப்புகிறோம்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படிலாம் இருக்க முடியாது, நீங்களாகவே மாறுங்கள், இல்லாவிட்டால் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு அரசியல் தலைமையிலிருந்தும் அதிகாரிகள் அளவில் இருந்தும் ஒரு சிக்னல் போகுது அப்படின்னு தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இது போதுமான? நிச்சயமாக போதாது. என்னுடைய ஒப்பீனியன்ல வந்து நிச்சயமாக போதாது. அவரே பள்ளி கல்வித்துறை அமைச்சரே சொல்றாரு, நிறைய மாற்றங்கள் வரப்போகுது சொல்றாரு. நிச்சயமா அதுதான். அதாவது அவர்கள் வந்து இதை சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கறத இதுல முக்கியம். அந்த சிந்தனைக்கு வந்து வலு சேர்க்கும் விதத்துல நம்ம எல்லாரும் நம்முடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ங்கிறது தேவை அப்படிங்கிறது இந்த நேரத்துல தான். பொதுவாக நம்ம வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் பத்திரிகையில எழுதும் பொழுதும் அல்லது சாதாரணமாக தெருவில் இருந்து பேசும் பொழுதுமே ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து எல்லாம் ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொல்றது வந்து வாடிக்கை. ஆனா ஒரு மாற்றத்தை ஒரு துறை கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கிரிட்டிசிசம் எப்படி இருக்கணும்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். இது செய்றீங்க சரி, ஆனால் தேவை இதை செய்யறத இன்னும் இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து இதை விவாதிக்கும் பொழுது அந்த துறை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இதுல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். இல்ல, இப்ப இந்த மாற்று கருத்தும் வைக்கப்படுது. ரேங்க் முறை கைவிடப்பட்டதுல மாணவர்களுக்கு உண்டான அந்த போட்டி மனப்பான்மை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு வேறு விதமான பார்வையும் இதுல வைக்கப்படுது. அதுல தப்பே கிடையாது, வேறு விதமான பார்வைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்க சீர்தூக்கி பார்த்து ரெண்டு பார்வையும் சேர்த்து பார்த்துட்டு ஏதாவது ஒன்றை நோக்கி நீங்க போயாகணும். இப்போதைக்கு நமக்கு வந்து நான் வந்து இது ரொம்ப டீப்பா இதை நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த 12th and 10th ரிசல்ட் பார்க்கும்பொழுது வருது. உதாரணத்துக்கு 10th ரிசல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 94% மேலே பாஸ்ங்கிறது மட்டும் இல்லை, 400 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தவங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம். 3,60,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 40%. அது என்ன ஒரு தவறான ஒரு இதை கொடுத்துரும்னா,
நம்மெல்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து படிப்பில் ரொம்ப உயரத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை நிறைய மாணவர்களுக்கு கொடுத்துரும். அவர்கள் 11வது வகுப்பு போகும்பொழுது அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற பல சாய்ஸில் அவர்கள் வந்து தவறானதை தேர்ந்தெடுக்க. பொதுவாக நமக்கு என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் இருக்குன்னா, நிறைய மார்க் வாங்கியிருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் குரூப் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி வந்து அவர்கள் வந்து இந்த ஆர்ட்ஸ்ங்கிற அந்த ஹியூமானிட்டிஸ் ஆர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் எடுக்காம திரும்ப மேத்ஸ் சயின்ஸ்குள்ளேயே போயிட்டு அதன் விளைவாக நிறைய வந்து பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். அது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நம்ம நிறைய மாற்றங்கள் உள்ள கொண்டு வர செய்ய வேண்டியது இருக்கு. திரு குமரேசன், 400 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தா ஒரு தவறான எண்ணம் உருவாகுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அதிக மதிப்பெண்கள் என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு இயற்கையான தேர்வு இருக்கு பாருங்க. அதை வளர்த்து விடுறோமா, செயற்கையாக நீ டாக்டராக இன்ஜினியராக இப்படியே சிறு வயசுலேருந்து அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஏன்னா சின்ன வயசுலேருந்து சொல்லப்பட்டனால அதுதான்ற மாதிரி ஒரு வார்ப்படம் நடக்கிறது. ஒரு மோல்டிங் ஒர்க்கு, நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப தலைமுறைகளை உருவாக்குகிற வார்ப்படம். அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியக்கேடான ஒரு விஷயம். ஏன் இந்த சமூக அறிவியலில் மற்ற துறைகளில் கண்டுபிடிப்பாளர் அதிக அளவுக்கு உருவாக்க முடியாமல் இருக்குன்னா இப்படிப்பட்ட இந்த வார்ப்பட வேலைகளால் தான். அதை தவிர்த்துட்டு கேள்வி கேட்கிறவர்களாக மாணவர்களை உருவாக்க முடியுமானால் அதுதான் உண்மையான கேள்வி. மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்றீங்களா? இல்லைங்க, மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறீங்களா? இல்ல, ஏற்கனவே இருக்கிற முறை அந்த அழுத்தத்தை கொடுத்து வந்திருக்கிறது. அதுல இருந்து உடைப்பதற்கு, அந்த அழுத்தத்தை தகர்ப்பதற்கு இது ஒரு சிறு நடவடிக்கை தான். இது அவர் நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார் அமைச்சர். என்ன சொல்லிக்கிறாருன்னா, எதிர்காலத்தில் அரசு பள்ளிகளுக்கு குழந்தைகளை சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் போட்டியிடுகிற நிலைமை உருவாக்கும், நாங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நிலைமை வரணும்னு. அது ஒரு கனவாக கூட இருக்கலாம், ஆனால் வரட்டுங்கிறேன். இப்படி ஒரு அமைச்சர் சொன்னதுங்கிறதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அடிப்படையான மாற்றங்கள் செய்யாமல் அது வந்துடாது. நான் அதான் சொல்றேன். இப்போ உதாரணமாக பணம் அச்சடிக்கிறது, இராணுவத்தை நடத்துறது, போலீஸை நடத்துறது, வரி வசூல் பண்ணுறது, இதெல்லாம் அரசின் கையில் இருக்குங்கிறது போலவே அதெல்லாம் தனியார்ட்ட ஒட்ட முடியாதுல்ல. அதுபோல தான் கல்வியை நடத்துவது என்பதும், கல்வியை வழங்குவது என்பதும், சுகாதாரம் மருத்துவத்தை வழங்குவது என்பதும், மற்ற எதவேனாலும் போக்குவரத்து உட்பட எதை வேணாலும் தனியார் தோட்ட போட்டு நான் அதெல்லாம் கேள்வி கேட்கல. இவை அடிப்படையில் அரசு சேவைகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை முடிவுக்கும் வரணும். இப்போ உடனே வந்துட மாட்டாங்க தான். ஆனால் தனியார் கல்வி நிறுவனங்கள் பற்றி ஒரு விதமான மாயை உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதை உடைப்பதற்கு எப்படிப்பட்ட சிறு நடவடிக்கை வந்தாலும் வரவேற்க தயார். ஒரு சமச்சீர் கல்வி வந்தது, அது உண்மையிலேயே மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்கிற சிந்தனை வளர்க்கக்கூடிய ஒரு சிறு முயற்சி அது. ஆனா சமச்சீர் கல்வியில தான் கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு பாடத்திட்டம் இருக்கு. இப்ப மக்கள்லாம் வந்து நீட் தேர்வு போன்ற தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் போது இந்த பாடத்திட்டம் அதுக்கு ஒத்துழைப்பதில்லை. அதுல முதல் மாற்றம் செய்யணும் அப்படின்னு. நீட் தேர்வு என்பது பதில் சொல்ல வைக்கிற தேர்வு. என்ன இந்த சமச்சீர் கேள்வி வந்து நான் தான் சொல்ல முழுக்க நான் சொல்ற கேள்விகள் கேட்கிற கல்வி முறைங்கிறது இன்னும் பறந்தது. ஆனால் சமச்சீர் கல்வி என்பதும் நிறைய விவாதிக்கப்பட்டு குழந்தையுடைய மனநிலை, பல கல்வியாளர் முற்போக்கான சிந்தனையாளர்களெல்லாம் உட்கார்ந்து உருவாக்கப்பட்ட வழிமுறை. ஆனால் என்னாச்சு, அப்படி பயின்று வருகின்ற குழந்தைகள் நீட் தேர்வு நிலைய முடியாதுங்கிற அளவுக்கான நிலைமையை தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அதுக்கு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது. அமைச்சருடைய இந்த ஏற்பாட்டிலே சில மாற்றங்கள் வந்திருக்குல்ல, ஒரு பக்கம் அதை வரவேற்கிறேன். இன்னொரு பக்கம் இது எதுன்னா அந்த நீட்டுக்கு குழந்தைகளை தயார்படுத்துகிற மாதிரி இன்னொரு விதமான வார்ப்பட முயற்சியாக மாறிவிடுமோங்கிற கவலை எனக்கு இருக்கு. திரு பத்ரி, சிபிஎஸ்இயை நோக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து உந்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அப்ப மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஏத்த மாதிரி தமிழக அரசு பாடத்திட்டத்தை கொண்டு வரும், சிபிஎஸ்இக்கு நிகரான ஒரு பாடத்திட்டம் கொண்டு வரப்படும்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்ப இது ரெண்டையும் நாம எப்படி பொருத்தி பார்க்கறது? நம்ம வந்து பாடத்திட்டத்தையும் சிலபஸ் அப்படிங்கிறதையும் தேர்வு முறைகள், கேள்வி கேட்கும் முறை, அதையும் கொஞ்சம் குழப்பிக்கிறோம். நம்ம வந்து நேஷ்னல் கரிக்குலர் ஃப்ரேம்ஒர்க்னு சொல்கிறதோடைய அடிப்படையில் தான் வந்து எல்லாருமே பாடங்களை உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஒரு அறிவியலையோ கணிதத்தையோ எடுத்துக்கிட்டால் சிபிஎஸ்சியில் இருக்கிற அதே பாடம் தான் தமிழ்நாட்டுடைய சமச்சீர் கல்வியிலையும் இருக்குது. பிரச்சனைகள் எங்கே வருது அப்படின்னா, அந்த பாடத்தை எழுதியிருக்கிற முறையில் இன்னும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கட்டாயமாக கொண்டு வரலாம். நம்முடைய டெக்ஸ்ட் புக் வந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். 11வது 12வது நம்முடைய டெக்ஸ்ட் புக்கை சேஞ்ச் பண்ணி ரொம்ப பல ஆண்டு காலமாகுது. இல்லை அதையும் மாற்ற போகிறோம். அந்த பிரச்சனைகள் தான் நான் இப்போ சொல்கிறேன். மாற்றுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையும். மாற்றி எழுதப்பட்ட 6லிருந்து 10வது வகுப்பு வரையான புத்தகங்கள்லையும் கூட இன்னும் சிறப்பாக அதை எழுதியிருக்கலாம். அதெல்லாம் கூட பெரிய பிரச்சனை இல்லை. நாம் பரீட்சையில் என்ன மாதிரி கேள்விகளை கேட்கிறோம்,
சிபிஎஸ்இ பரீட்சையில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகின்றன? கணிதம் அல்லது அறிவியல் ரெண்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே மாணவர்கள் எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறார்கள், அங்கே மாணவர்கள் எப்படி பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். என்ன மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு ஏற்ற மாதிரியாக சமச்சீர் கல்வி மாணவர்கள் தயாரிக்கப்படுகிறார்கள். மாறாக சிபிஎஸ்சியோ அல்லது இன்னும் இன்டர்நேஷனல் பாடத்திட்டங்கள்லாம் இருக்குது, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே, சென்னையிலேயே பல இடங்கள்ல இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல பயிற்றுவிக்கப்படுகிறார்கள்? யார் சிந்தனையை தூண்டும் வகையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார்கள், யார் சொல்லவில்லை? இப்போ நீட் தேர்வு கொள்கை அளவு அதெல்லாம் தனி விடுங்க. நீட் தேர்வு கேள்வித்தாள நான் பார்த்தேன். அதில் ஃபிசிக்ஸ் மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தமிழக மாணவர்கள் ஏன் தடுமாறுகிறார்கள்னா, அவர்கள் சிந்தனையை தூண்டும் விதத்திலேயே அவர்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படுவது இல்லை. ரெண்டு காம்ப்ளெக்சிட்டி அந்த கேள்விக்குள்ள வச்சா இவர்களால் யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. அதோடைய குற்றம் பாட புத்தகம் அல்ல குற்றம். இந்த பாட புத்தகம் அதுல ஒரு இதா இருக்குன்னு இல்லைங்க, பாட புத்தகம் அல்ல குற்றம். நீங்க அவர்களுக்கு என்ன கேள்விகளை எப்படி உணர்ந்து மாற்றி எழுதி அதை தீர்க்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா? உங்களை நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டு உங்களை பதில் சொல்ல வைக்கிறேனாங்கிறதுல தான் பிரச்சனை. இது ஒரு பெரிய விவாதம். ரொம்ப சுருக்கமா செய்திக்கு நேரம் சொல்றேன். அதாவது சிபிஎஸ்இ, மாநில வாரியம், நேஷனல் லெவல் ஸ்கூல், அப்புறம் அவர் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல், இப்படி பாகுபடுத்தி இருக்கிறதே மிகப்பெரிய அவலங்க, ஒரு தேசத்தின் அவலம். கல்வி எது சரியான கல்வி முறைன்னு ஒண்ணு இருக்குன்னா அதுதான் எல்லாருக்கும் கிடைக்கும். கல்வி முறையில நோக்கி போகட்டும். விவாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதுக்கு ஒரு தனி விவாதமே நடத்த வேண்டியிருக்கு. நிகழ்ச்சிக்கு பங்கேற்ற உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.